Hi everyone, welcome to the video. நான் கோபிகா. என்ன பாஸ், இதுவரைக்கும் சிம்பிளான அக்கவுண்டிங் ப்ராசஸை செஞ்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வந்துட்டு கம்பெனியோட மிகப்பெரிய டெசிஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது ட்ரீமா இருக்கா? அப்போ நீங்க கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட ட்ரீமையும் ஃபியூச்சரையும் ஷேப் பண்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப்பை தான் பார்க்க போறோம். ஆமா, FP&A, ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ். இந்த சர்டிஃபிகேஷனை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, FP&Aனா என்ன? இது வந்துட்டு ஒரு கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜிக் கோர்னு சொல்லலாம். இது வெறும் டிரான்சாக்ஷன்ஸ் போஸ்ட் பண்றது இல்லை, லைக் ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் பிளானிங், ஃபோர்காஸ்டிங், அனாலிசிஸ் எல்லாத்துலேயுமே அந்த கோர் பார்ட்டில் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. லெட்ஸ் சே ஒரு கம்பெனியோட ரோட் மேப்பையே நீங்கள் தான் டிராஃப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். எப்படி போகணும், எங்கே போகணும், எந்த வழியாக போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ்லேயும் நீங்கள் பார்ட் எடுத்துப்பீங்க. லைக் ஒரு கம்பெனியோட ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆமாங்க, இது வந்துட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில். ஒரு நல்ல FP&A கோர்ஸில் வந்து இந்த 4 இம்பார்ட்டண்ட்டான ஏரியாஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஏரியா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனாலிசிஸ். இதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டிசெக்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ் மூலியமாக, அதாவது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இல்லாமல் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த டாப்பிக்கு கீழே இந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து பிளானிங், பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங். இதுதான் இந்த கோர்ஸோட ஹார்ட்னு சொல்லலாம். இதில் வந்து ஆனுவல் பட்ஜெட்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ரோலிங் ஃபோர்காஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பிளான், பட்ஜெட், ஃபோர்காஸ்ட், இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த ஏரியாவுக்கு கீழே நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் தானே ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண போகிற புள்ளிங்க, ஸோ இதெல்லாம் இந்த டாப்பிக்கு கீழே படிச்சு தான் ஆகணும். தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் மாடலிங். இதுதான் நீங்கள் இதில் கற்றுக்க போகிற சூப்பர் பவர் ஸ்கில். இன்டகிரேட்டட் 3 ஸ்டேட்மெண்ட் மாடலை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. இதில் வந்துட்டு நீங்கள் எக்ஸல், கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்லலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்கில்ஸ் வந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் யூஸ் பண்ணி வாட் இஃப் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத அலைன்டாக இதில் கற்றுப்பீங்க. ஃபோர்த் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். நம்பர்ஸ்க்கு வந்துட்டு கான்டெக்ஸ்ட் கொடுக்கலனா அது வேஸ்ட். ஸோ ப்ராப்பராக எப்படி வந்துட்டு ஒரு MIS பில்ட் பண்ணுவீங்க, எப்படி இதை மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பரான இதில் கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே, இப்போ வந்து கரியர் ஸ்கோப்பை பார்த்துடலாம். இந்தியாவில் FP&A ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்துட்டு கெரியர் ஸ்கோப் நிஜமாலுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கே வந்துட்டு MNCs அண்ட் அதர் கம்பெனிஸ் வந்து ஸ்டார்டிங்கே 6.5 LPA to 9.75 வரைக்கும் தர ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அதே மிட் லெவல் போயிட்டீங்கன்னா 10+ LPA உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி மேனேஜரல் அண்ட் அபோவ்க்கு வந்து 15+ LPA உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேஷன் அண்ட் ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா. திஸ் ஆல்சோ depends on your performance, but இது ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ சொல்லிக்கிறேன். ஸோ பெங்களூர், சென்னை, கொல்கத்தா, மும்பை, புனே, இந்த மாதிரி சிட்டி, டெல்லி, இந்த மாதிரி மேஜரான சிட்டிஸில் வந்துட்டு FP&A ப்ரொஃபஷனல்ஸ்க்கு பயங்கர டிமாண்டும் இருக்குங்க. லைக் இன்ஹவுஸ் ப்ரொஃபஷனல்ஸை எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டிங் MNCs, ஃபின்டெக் கம்பெனிஸ், மற்ற கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த டிமாண்ட் வந்துட்டு இப்போ ஹியூஜாக இந்தியாவில் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு FP&Aனா என்ன, FP&Aல வந்துட்டு என்னென்ன மேஜரான சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகும், என்னென்ன படிப்பீங்க, இந்தியாவில் ஸ்கோப் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்த்துட்டோம். பட் என்ன சர்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறது, இந்த ஒரு ப்ராட் இதில் என்ன சர்டிஃபிகேஷன் நான் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? இல்லை ஏதாச்சும் கோர்சஸ் மாதிரி போகிறதா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது குளோபல் ஸ்டாண்டர்ட், வேர்ல்டு வைட் அக்செப்டடான ஒரு சர்டிஃபிகேஷனை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதுக்கு வந்துட்டு நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு வைடாகவும் சரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு AFP's FP&A சர்டிஃபிகேஷன், FPACன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு US பாடி ப்ரொவைட் பண்ணுற ஒரு வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ்ட் குளோபல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு சர்டிஃபிகேஷன். இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஸ்கோப் வந்துட்டு இந்தியாவில் கண்டிப்பாக இருக்குது. இந்தியாவில் மைலாஜிக் மாதிரியான ப்ரொவைடர்ஸ் வந்துட்டு இதுக்கு ப்ரீ கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் கிளாஸஸ் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இந்த சர்டிஃபிகேஷனுக்கு கோச்சிங் வந்துட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் இதுக்குன்னே செப்பரேட்டாக டீட்டெயில்டு வீடியோ ஒன்று போடுறேன்.
இதே மாதிரி கார்ப்பரேட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூட் CFI ப்ரொவைட் பண்ணுற FP&A கோர்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே இந்த 4 மேஜர் ஏரியாஸை கவர் பண்ணும். இது உங்களுக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். இதில் தியரட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ஸ்ட்ராங் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி மற்ற மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்குது விச் ஸ்பெசிஃபிக்கலி ஆஃபர்ஸ் கோர்சஸ் ஃபார் திஸ் FP&A. நீங்கள் மேபி அதையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ இது நம்ம பார்த்துட்டோம் FP&A பற்றி. இதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும். லெட்ஸே AFP ஆஃபர் பண்ணுற FP&A சர்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இதில் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு போடுங்க. நான் எல்லாத்துக்கும் ரெசல்யூஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியலனாலும் அதுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வேற யாராச்சும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி என்னோட யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.